மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இந்த காலப்பகுதிகளிலே பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்பு அடையாத தன்மை, அதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகும். இன்னும் பலதரப்பட்ட உலகத்திலே பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இது இருக்கின்றது. அடுத்ததாக, இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகின்ற இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்குறியினுடைய விரைப்பற்ற தன்மையினாலே என்னென்ன பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால், முதலிலே அந்த பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அது அவருடைய உடலை பாதிக்கும். இரண்டாவதாக, அவருடைய மனதையும் சமூகத்தையும் பாதிக்கும். எனவே இதில் என்ன சொல்வார்கள் என்றால், இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் மே அஃபெக்ட் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கோசோஷியல் ஹெல்த் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பிரச்சனை ஒரு ஆணுக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய உடல் பாதிக்கப்படும், அதே நேரத்தில் அவருடைய மனதும், அதே நேரத்தில் சமூகத்துடன் அவர் கொள்ளுகின்ற உறவு அல்லது தொடர்பு, அதாவது சைக்கோ சோஷியல் ஹெல்த் என்று சொல்லுவோம், அதுவும் சரியாக பாதிக்கப்படும். எனவே இது இப்படிப்பட்டவர்களை நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன். என்னை கூட அவர்கள் வந்து சந்திப்பார்கள். அவர்கள் வந்து சந்தித்த போது என்னுடைய இந்த அறையினுள்ளே வந்து இருக்கின்ற போது தனியாக மனைவிக்கு பின்னால் தான் ஒரு மெதுவான ஒரு பூனை மாதிரித்தான் வருவார்கள். ஒரு கதை ஒன்றுமே கிடையாது. வந்து மனைவி இருந்த பிற்பாடு சரியாக வந்து ஒரு இடத்துல இருந்து கொள்வார்கள். ஒன்றுமே கதைக்க மாட்டார். ஏனெனில் அவர் தனக்குள்ளேயே இந்த பிரச்சனையை போட்டு அமிழ்ந்து கொண்டு இருப்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். ஒன்றுமே கதைக்க மாட்டார். பிறகு நான் வந்தவுடன் நான் கேட்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர் கதைக்கவே மாட்டார். மனைவியை பார்ப்பார். பிறகு மனைவி சொல்லுவார், ஏன் ஐயா, ஏன் அப்பா, உங்களுடைய பிரச்சனையை வைத்தியருக்கு சொல்லுங்களேன் என்று. அதன் பிற்பாடும் அவர் சொல்ல மாட்டார். சொல்ல சரியாக அவர் வெட்கப்படுவார். எனவே ஒரு மனிதனுடைய முழு உளவியலையும் உடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய ஒரு முழு உடலையும் உளவியலையும் சரியாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பிரச்சனை இன்று உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. எனவே இவர்கள் ஒன்றுக்குமே முன்னுக்கு போக மாட்டார்கள். ஒரு கல்யாண வீடு, ஒரு திருமணமோ, ஒரு செத்த வீடுகளோ முன்னுக்கு போக மாட்டார். எனவே பலதர தங்களை மற்றவர்கள் இழிவாக எண்ணுகிறார்களோ என்று சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகளை தங்களுக்குள்ளே போட்டு உடைத்துக் கொள்வார்கள். இது என்ன முக்கியமான பிரச்சனை என்றால், இவருக்கு இந்த பிரச்சனை, அதாவது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகின்ற இந்த ஆண்மையின்மை அல்லது ஆண்மையின்மையை விட அது கொஞ்சம் பெரிய ஒரு பரந்துபட்ட ஒரு விடயம். அதை நாங்கள் சுருக்கி சொன்னால், ஆண்குறி விரைப்பு தடையாத பிரச்சனை இருப்பது என்பதை அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் அது தெரிந்திருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் இவர் என்ன நினைத்துக் கொள்வார் என்றால், உலகம் முழுவதும், தங்களுடைய நாடு முழுவதும், கிராமம் முழுவதும், அந்த தோட்டம் முழுவதும் தன்னை பற்றித்தான் கதைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை யோசித்துக் கொள்வார். அதே நேரத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அவருடைய சோஷியல் ஹெல்த், அதாவது ஒரு வேலைத்தளத்திலே முன்னுக்கு வருவதோ அல்லது பலதரப்பட்ட விடயங்களை எடுத்து மேற்கொள்வதோ அல்லது மற்றவுடன் கதைத்து உரைவாடி இருப்பதோ அதெல்லாம் மிகவும் பின்தள்ளி கொண்டிருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவமாக கூட இது இருக்கின்றது. எனவே ஒன்றுக்குமே வேறு வைத்திடம் வந்து கூட தங்களுடைய பிரச்சனையை அவர்கள் சொல்ல முடியாத ஒரு தன்மையை என்னாலே காணக்கூடியதாக இருக்கும். உண்மையாக அவரை பார்த்து உண்மையாக மிகுந்த ஒரு அனுதாபமாகவும் பாவமாகவும் இருக்கும். இவ்வளவு அவர்களுக்கு நாங்கள் உளவள துணை கவுன்சிலிங்கை கொடுத்தால் கூட அவற்றில் இருந்து அவர் வெளியேற முடியாத ஒரு பிரச்சனையை காணக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, முதலாவதாக அவருடைய உடலை, அவருடைய பிசிக்கலை பாதிக்கிறது. இரண்டாவதாக அவருடைய சைக்கோ சோஷியல் ஹெல்த், அவருடைய மன உள, அதே நேரத்திலே சமூக சுகாதாரத்தை அது முற்றிலுமாக பாதிக்கிறது. மூன்றாவதாக இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் மிகவும் முக்கியமானது. அதை நாங்கள் QOL என்று சொல்லுவோம். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவருக்கு பாதிக்கப்பட்டு அவருக்கு மட்டுமல்ல, முக்கியமாக கவனித்துள்ளுங்கள், அவரை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக அவருடைய மனைவி அல்லது அவருடைய பெண் அல்லது அவருடைய ஆண் துணை
அதே நேரத்தில் அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரையுமே இவருடைய பிரச்சனை காரணமாக மற்றவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கப்படுகிறது. இது முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது. இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மே ஹாவ் அ significant impact on the quality of life of sufferers and the partners. ரெண்டு பேருக்குமே இவருக்கு பிரச்சனை இருந்தால் இவருடைய மனைவிக்கு பாரதூரமான பிரச்சனை. அதே நேரத்தில் நாங்கள் சொல்வோம் அந்த பெரனாய்டு ஐடியா என்று சொல்லுவோம். அதாவது எப்போயுமே மனைவியின் மேலே பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கும். வீட்டுக்கு வருகின்ற பால்காரன் அல்லது தபால்காரன் அல்லது வீட்டுக்கு வருகிற யாருடனாவது தன்னுடைய மனைவி போய் சிரித்து கதைத்தால் இவருக்கு முடிந்துவிடும். இவர் சரியாக ஒரு பெரிய ஒரு ஜெலஸ் என்று சொல்வோம், ஒரு எரிச்சல் அடைந்து ஒரு பொறாமை அடைந்து அதன் மூலமாக இவர் பாரதூரமாக பாதிக்கப்படுகிறார். இதன் காரணமாக அவருடைய பார்ட்னர் அவருடைய மனைவி கூட பாரதூரமாக பாதிக்கப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு மனைவி சிரித்து சந்தோஷமாக அல்லது மனைவியோ அவருடைய பெண் துணையோ சிரித்து சந்தோஷமாக இருப்பது என்பது ஒருபோதுமே பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. எனவே அதாவது அவருடைய மிகுந்த அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபை மிகவும் பெரிதாக பார்த்து சில பேர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தங்களுடைய உயிரை கூட தற்கொலை கூட செய்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை கூட மாய்த்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமான விடயம், நல்ல ஒரு விடயமானால் இது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்களுக்கு ஏற்படுகின்றது ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பற்ற தன்மையானது அவருடைய தரத்தை குவாலிட்டி அவருடைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கிறது. அத்துடன் அவரை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களுக்கும் பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. என்றபடினாலே இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் தயவு செய்து வெட்கப்படாமல் ஒரு மருத்துவருடைய உதவியை நாட வேண்டும். முக்கியமாக அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட கடைகளிலே இவற்றுக்குரிய மருந்துகள் விற்கப்படுகிறது. ஆனால் இவற்றை வாங்காமல் உடனடியாகவே உங்களுடைய குடும்ப வைத்தியராக இருக்கலாம், ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கலாம், ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம், அவரை கண்டு அவர் மூலமாக நீங்கள் அதற்குரிய ஆலோசனையை பெறுவீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட முடியும். ஆனால் முக்கியமாக யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த பிரச்சனை உலகத்திலே 40 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 10% ஆண்களுக்கு இருக்கிறது. 40 வயசு மட்டும் 100 ஆண்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 10 ஆண்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது வயசு போக 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 இந்த 10% 50%, அதாவது இப்போது தரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் என்பது 70 வயசு அடைந்தவர்களிலே 50% அதாவது 100 ஆண்களை எடுத்துக்கொண்டால் 50 ஆண்களுக்கு இந்த ஆண்மையின்மை பிரச்சனை இருக்கின்றது. எனவே அரவாசி ஆண்கள் இந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக தன்னை மட்டும் பாதிப்பதில்லை, தன்னுடைய சுற்றாடலை, தன்னுடைய என்வாயர்மெண்ட்டை, தன்னுடைய துணையை, தன்னுடைய பார்ட்னரை கூட இவர் பாதிப்படைய செய்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காததற்கு அறிமுகப்படுத்துங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக இந்த மனச்சின்னத்தை அமர்த்தி பெல்லைக்கனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.